என் தங்கப்பிள்ளையே, இன்று உனக்கு கிடைத்திருப்பது இந்த வாராகியினுடைய சாதாரண வாக்கு கிடையாது. என் தங்கமே, இது வார்த்தாளியினுடைய பேரதிர்ஷ்ட வாக்கு. என் குழந்தை, என் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கின்றவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும். என் குழந்தை, அப்படி இந்த தாயானவளின் மீது நீ உண்மையான அன்பு வைத்திருந்தாலும் நீ நிச்சயமாக இன்று என் வாக்கினை கேட்காமல் விட்டுவிட மாட்டாய். என் தங்கமே, பிரச்சனைகள் என்றால் உன்னை விட யாருக்கும் அத்தனை பிரச்சனைகள் இருந்து விடாது. மனது எப்பொழுதுமே படபடப்போடும் மனதில் தைரியம் இல்லாத சூழ்நிலையோடும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி சில பிரச்சனைகள் உன்னை அறியாமலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்தெல்லாம் மீண்டு வர வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, மீண்டு வர வேண்டும் என்பது பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒதுங்குவது கிடையாது. இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிப்பது கிடையாது. என் தங்கமே, இதிலிருந்து எப்படி நீ வெளியில் வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை முதலில் சற்று சிந்தித்து பார். ஒரு பிரச்சனை இன்று வந்து இருக்கிறது என்பதற்காக அதிலிருந்து ஓடவோ நீ ஒளியவோ முயற்சி செய்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்குமே. அப்படியானால் இதனை நீ எப்படி எப்பொழுது எதிர்கொள்ள துணிவாய்? காலம் முழுவதும் இதிலேயே இருந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? என் தங்கமே, நிச்சயமாக கிடையாது. எத்தனை பெரிய பிரச்சனை, எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரத்தான் நீ எண்ண வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து நீ தப்பிக்க நினைக்க கூடாது. என் தங்கமே, பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்கள் உன்னை பற்றி சற்றும் அறிந்திருக்கவில்லை அல்லவா? உன்னுடைய மனதை பற்றி அவர்கள் புரிந்திருக்கவில்லை. எந்த அளவிற்கு நீ அவர்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருந்தாய், இப்பொழுது அவர்கள் செய்த துரோகத்தினால் எந்த அளவிற்கு நீ அவர்களை வாழ்க்கையை விட்டு ஒதுக்கி வைத்திருக்கின்றாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்த விஷயங்களில் செய்தவர்கள் யார் என்று நீ அறியும் பொழுது இத்தனை காலமும் அவர்களோடு நீ பழகியது தவறல்ல என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டாய். ஏன் தெரியுமா? தவறு அல்ல என்று நான் சொன்னதற்கு காரணம், என் தங்கமே, இவர்களோடு பழகியதனால்தானே இவர்களின் உண்மையான குணம், உண்மையான சுயரூபம் என்னவென்பதை நீ புரிந்து கொண்டாய். இவர்களோடு பழகவில்லை என்றால் நிச்சயமாக உனக்கு இந்த விஷயங்களே தெரியாமல் போயிருக்கும் அல்லவா? உன் வராகி அம்மா நான் அத்தனை எளிதாகவெல்லாம் உன்னிடத்தில் வந்து இது போன்ற வாக்கினை தருவதில்லை. நான் எப்படி இந்த வாக்கினை உனக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்றால், என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே அத்தனை பெரியது. எத்தனை நாள்தான் இந்த பிரச்சனையிலேயே நீயும் தவித்து கொண்டிருப்பாய்? உன் அம்மா நானும் அதை பார்த்து கொண்டிருப்பேன் என்றுதான் இன்று ஓடோடி வந்துவிட்டேன். என் குழந்தை, உன் வாழ்க்கையில் உனக்கு இன்று ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று நினைக்கின்றாய். எதிரிக்கு கூட ஒரு பொழுதும் இது போன்ற நிலைமை வந்துவிடக்கூடாது என்று நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, குற்றங்களை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, குற்றங்களை தருபவர்கள் ஒரு நாள் நிச்சயமாக இதனால் மிக பெரிய சோதனைகளை அனுபவிக்க போகிறவர்கள் என்பதனை நீ புரிந்து கொள். யாருக்கும் இங்கு உன்னுடைய உணர்வுகளை பற்றிய கவலைகள் கிடையாது. அதனால் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நீ உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே.
என் தங்கமே, உன்னோடு அன்பாக இருப்பவர்களுக்கு அன்பினை கொடுத்து உன்னை எதிர்க்கின்றவர்களோடு என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ கடந்து வருவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். என் தங்கமே, மனதிற்குள் தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களைக் கண்டு பயப்படாதே. யார் என்ன செய்தாலும் இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக சரியாகிவிடும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என் குழந்தையே, உன் மனது உன் வாழ்க்கையை பற்றி எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான விடிவு காலம் என்று கிடைக்கும் என்று தேடிக்கொண்டிருக்கின்றது. உன்னுடைய மனதினை முதலில் அமைதிப்படுத்து. என் தங்கமே, அந்த மனதுதான் அங்கும் இங்கும் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றது. தேவையில்லாத விஷயங்களை கேட்டோ தேவையில்லாத விஷயங்களை பார்த்தோ அது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூழ்நிலைகளை கண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, மனதில் நீ என்ன என்ன எண்ணங்களை எல்லாம் வளர்த்து கொண்டு இந்த வாழ்க்கையை பற்றி மனதிற்குள் ஆசைகளையும் விரோதங்களையும் வளர்த்தாயோ, இன்று அந்த ஆசைகள் உனக்கு நிறைவேறப் போகின்றது. ஆனால் யார் மீது நீ விரோதங்களை வளர்த்து கொண்டாயோ அவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லப் போகின்றார்கள். என் தங்கமே, அத்தனை சுலபமாக யாரும் இங்கு மற்றவர்களினுடைய மனதினை காயப்படுத்தி விடுவதில்லை. அப்படி ஒருவர் காயப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனை அப்பட்ட அழுக்கான எண்ணங்களாகத்தான் இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நான் இன்று உன் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான சில விஷயங்களைத்தான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன். என் தங்கமே, வாழ்க்கை என்றுமே சில விஷயங்களை ஒளித்து வைத்திருக்கும். சில விஷயங்களை உனக்கு புரியாமல் அது மறைத்து வைத்திருக்கும். என் தங்கமே, எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உன்னுடைய மனதுதான் அங்கே காயப்பட்டு நிற்கும். அதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை நினைத்து சந்தோஷம் அடைந்து கொண்டு, என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா கஷ்டங்களையும் மறந்து நீ சந்தோஷத்தை மட்டுமே எதிர்நோக்கி பயணிக்க தொடங்க வேண்டும். உன்னால் முடியாதது என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக யாரொருவர் உன்னால் முடியும், உன்னால் வெற்றி பெற முடியும் என்று ஊக்கத்தை கொடுக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் உனக்கானவர்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னோடு உடன் இருப்பதற்கு தகுதியினை பெற்றவர்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, யாருக்குத்தான் கஷ்டம் இல்லை, யாருக்குத்தான் சோதனைகள் இல்லை? எல்லோருக்குமே வாழ்க்கையில் எல்லாமும் ஒரு நாள் இருக்கத்தான் செய்கின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை நீ ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை இந்த வாழ்க்கையை பற்றி நீ எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட இன்னமும் நீ எல்லாவற்றிலுமே மனம் தயங்கிதான் நின்று கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, தயக்கத்தை முதலில் உனக்குள் இருந்து வெளியேற்று. உனக்கென்று சந்தோஷங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ளத் தொடங்கு. நீ எங்கே தயக்கத்தை காட்டுகின்றாயோ அந்த இடத்தில் உனக்கு பின்னால் இருப்பவர்கள் முன்னேறி செல்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, இந்த நாள் உன் வாழ்க்கையில் நீ நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். நம் வராகி அம்மா நம்மை குழந்தையாக ஏற்றுக்கொண்டு நம் வாழ்க்கைக்கு நல்ல செய்தியினை தருவாள் என்று. என் தங்கமே, நான் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நல்லதொரு தீர்வினை நிச்சயமாக விரைவாக கொண்டு வந்து கொடுக்கின்றேன். இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு தான் பதில் இனிமேல் என் மூலமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை கேலி செய்து பார்க்க நினைத்தார்களோ, யார் எல்லாம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ
அவர்கள் எல்லாம் இனிமேல் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டு ஓடுவதோடு மட்டுமல்லாமல் இனி ஒவ்வொரு நாளும் உன்னோடு எதற்காக இப்படி எல்லாம் பேசினோம், எதற்காக உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் செய்ய நினைத்தோம் என்று நினைத்து நினைத்து வருந்துகின்ற அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சூழ்நிலைகளும் உருவாக போகின்றது. உன்னை சீண்டியது என்னை சீண்டியதற்கு சமம் என்பதனை உணராமல் அவர்கள் செய்த காரியத்தினால் இனி அவர்கள் வாழ்க்கை அவர்களுக்கு சொந்தமில்லாமல் போகப் போகின்றது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.